வளமுடன். அனைவரும் நலமா? நலமோடு தான் இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கான ஜாதக ஆய்வு. இன்னைக்கு ஒரு பெண் ஜாதகம். அவங்க ஓனா பிசினஸ் பண்ணலாமா, சொந்த தொழில் அமையுமா, ஏற்படுத்திக்கலாமா, இப்ப காலகட்டம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. ஸோ அந்த ஜாதகம் தான் நம்ம இன்னைக்கு ஆய்வு பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. ஜாப் போயிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல யோசிப்போம். ஸோ அதற்கான அமைப்பு நம்ம ஜாதகத்துல இருக்கா, அதற்கான சூழ்நிலைகள், அதற்கான கரெக்டான தசா புக்தி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகம் நம்ம இந்த இவருடைய பிறப்பு லக்னம், இந்த ஜாதகி பிறப்பு லக்னம் கன்னி லக்னம். லக்னத்துக்கான அதிபதி புதன் 11ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. ஸோ ஜாதகி எப்பயுமே கொஞ்சம் லாப நோக்கத்தோட எல்லாத்துலயுமே கொஞ்சம் லாபம் வேணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பிறப்பு லக்னம், இந்த லக்னத்தோடைய இப்போ இவங்க கேள்வி தொழில் சம்பந்தமான கேள்வி. அப்போ இவங்களுடைய அந்த 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அந்த புதன் அவர் 11ல இருக்கிறாரு. ஸோ பிறப்பு ஜாதக படிக்க 10ஆம் வீட்டு அதிபதி 11ல இருக்கிறது நல்ல அமைப்பு. கூடவே சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க, 12ஆம் அதிபதியும் இருக்கிறாங்க. சுக்கிரன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா 2க்கும் 9க்கும் அதிபதியாகிய சுக்கிரன் இங்க இருக்கிறாங்க. 12ஆம் அதிபதி சூரியன் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபகரமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சில விரயங்களையும் சந்திக்க வேணும் அப்படிங்கிற அமைப்பு பிறப்பு ஜாதக அடிப்படையில இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? இது பிறப்பு ஜாதக அமைப்பு படி பார்க்கணும் நம்ம. இப்போ இந்த ஏஎல்பி முறைக்கு நம்ம வந்துருவோம். இப்ப இந்த ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகிக்கு ஏஎல்பி அப்படியே இந்த மகர வீட்டுல இப்ப பிரசண்டா போயிட்டு இருக்கு. 2025 செப்டம்பர் வரைக்கும் மகர வீட்டுல தான் ஏஎல்பி இருக்க போகுது. ஏஎல்பிக்கான அதிபதி சனி பகவான். அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஏஎல்பிக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. 10, 11, 12. ஸோ 10ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பா இருக்கு. சரி, இப்போ அதனாலதான் ஜாதகருக்கு இப்போ இந்த லக்னம், இந்த சனி பகவான் இந்த 10 வருட காலகட்டம் தொழில் சம்பந்தமான எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்கும். இப்ப இவங்களுக்கு போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி அவிட்டம் 2ஆம் பாதம். அப்ப அந்த செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தா அவரும் அதே 10ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. சோ அதனாலதான் அந்த தொழில் சார்ந்த சிந்தனை, சுய தொழில் பண்ணலாமா, சொந்தமா அமைப்பு நல்லபடியா இருக்கா அப்படிங்கிற எண்ண ஓட்டம்லாம் அதனாலதான் வருது. அந்த நட்சத்திர புள்ளியும் அதே இடத்துல போறதுனாலதான் தொழில் சார்ந்த சிந்தனை இருக்கு. ஆனா தொழில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு அழுத்தத்துல இருக்கு. ஏன்னா அது 10ங்கிறது ஒரு அழுத்தத்தை காட்டுது. தொழில் சார்ந்த இப்ப இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேலையில சில டென்ஷன்ஸ், பிரஷர் இருக்கு. அதனாலதான் சொந்த தொழிலுக்கு போகலாங்கிற எண்ண ஓட்டம் இவங்களுக்கு வருது. ஸோ அதனால இது இந்த நட்சத்திர புள்ளி முடிகிற வரைக்கும் தொழில் சார்ந்த எந்த மாதிரி இவங்க சுயமா தொழில் அமைச்சுக்கிட்டாலுமே அதுலயும் ஒரு டென்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இந்த லக்னம் இவங்களை பொறுத்த வரைக்கும் 2025 செப்டம்பர் மாதம் இவங்களுக்கு இந்த லக்னம் முடியுது. அதுக்கப்புறம் ஏஎல்பி இங்க போயிடுது. ஸோ இங்க இருக்கிற வரைக்கும் தொழில் அமைச்சுக்கலாமான்னா அமைச்சுக்கிட்டா கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஒரு அழுத்தம் இருக்கதான் செய்யும், அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு சொல்லப்பட்டது. அடுத்தபடி இந்த லக்னம் முடிஞ்சு இங்க வருது. அடுத்து கும்ப லக்னம். இந்த 2025ங்கிறது இப்ப நியர்பை செப்டம்பர் வரப்போறது. ஸோ அதுக்கப்புறம் இங்க லக்னம் மாறிடுது. அப்ப இங்க அனாலிசிஸ் பண்ணி பாக்குறப்போ இந்த கும்ப லக்னத்திற்கான அதிபதி சனி பகவான் அகெயின் அவரும் பார்த்தோம்னா இங்கே இந்த இடத்துல இப்ப இங்க லக்னம் மாறினோன்னு இது 9ஆம் வீடா மாறிடுது. ஸோ அடுத்தபடியாக இந்த ஜாதகி இங்க மாறின பிறகு இந்த 9ஆம் வீடு பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இந்த சனி பகவானுக்கு கூட செவ்வாய் இருக்கிறாரு, 10ஆம் வீட்டின் அதிபதி. இந்த லக்னம் மாறின பிறகு பேசுறோம். இப்போ நம்ம இந்த லக்னம் மாறின பிறகு இந்த 10இன் அதிபதி செவ்வாய் இங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு. என்னதான் இருந்தாலுமே அந்த தொழில் சார்ந்த அழுத்தங்கள் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் கம்பேர் டு இந்த லக்னம் மாறுறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப இங்க நமக்கு அதே செவ்வாயோட நட்சத்திர புள்ளி தான் போகும், அவிட்டம் தான் இந்த நட்சத்திர புள்ளி தான் இங்க வரும். சோ அப்ப அங்க செவ்வாய் பகவான் இந்த 9ஆம் வீட்டுல இருக்கிறாங்க, 10வது அதிபதி 9வது வீட்டுல இருக்கிறாங்க. சோ தொழில் சார்ந்த விஷயங்கள் இங்க இந்த லக்னம் மாறுறப்போ சோ ஓரளவு இங்க கம்பேர் பண்றப்ப, இங்க இருக்கிறத கம்பேர் பண்றப்ப இங்க ஓரளவு 10க்கு 12ல இருந்துட்டார்.
ஸோ அப்போ வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த லக்னம் மாறின பிறகும் கூட கவனமா பண்ணணும், பண்ணா அந்த வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவுரைகள் இவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஸோ இதுதான் வந்து இந்த ஜாதக ஆய்வு. ஸோ இதுல வந்து இவங்களுக்கான தசா புக்தி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப போயிட்டு இருக்கிற தசை வந்து சுக்கிர தசை, குரு புக்தி போகுது. இப்ப அந்த சுக்கிரன் வந்து இப்ப பிரசன்ட் ஏஎல்பிக்கு எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து ஏஎல்பிக்கு 3, 4, 5, 6, 7ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. சரி, குரு புக்தி நடத்துறாங்க. குரு வந்து 12ல இருக்கிறாங்க ஏஎல்பிக்கு. சரிங்களா? அப்போ இந்த சுக்கிர தசை குரு புக்தி அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் வந்து விரயங்களை புக்தி நடக்கிறதுனால விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதனால இப்போதைக்கு தொழில் வேண்டாம், இந்த அவிட்டம் நட்சத்திரம் ஃபுல்லா முடியட்டும், அடுத்தபடியாக பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டது. சரிங்களா? அடுத்தபடியாக இங்க நம்ம பாரம்பரியமா பாக்குறப்பயுமே இந்த சுக்கிரன் பாக்குறச்சே அவர் வந்து இந்த பிறந்த லக்னத்திற்கு பார்க்கிறப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க சுக்கிரன். சுக்கிரன் வாங்கிய சாரம் வந்து சனி பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து இந்த சுக்கிரன் வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 2, 9 அதிபதி சுக்கிரன் 11ஆம் வீட்டுல இருந்து தசா நடத்துறாங்க. வாங்கின சாரம் சனி பகவான் சாரம் 2க்கும், அதே போல இங்க பார்த்தோம்னா 4, 5, 6க்கும் அதிபதி, அதாவது சனி பகவான். சோ இந்த பாவங்கள்லாம் இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகியிருக்கு இப்ப இந்த தசையில அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஏஎல்பி படி பாக்குறப்ப இன்னும் சுலபமாக நம்ம பலன் எடுக்க முடியுது அப்படிங்கிறது ஈஸியா தெரிய வருது இதன் மூலமாக. ஸோ இன்னும் ஈஸியாக ஒரு பார்த்த உடனே ஒரு 5 நிமிடத்துல நம்ம இந்த பலனை சொல்லிட முடியுது ஏஎல்பி மெத்தட்ல. இந்த மெத்தடை எங்களுக்கு, இந்த முறையை எங்களுக்கு கற்பித்த மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைத்து குரு